Sir, myself Ashwata. நான் வந்து next session attend பண்ணலைங்க sir. So வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதங்காட்டி unfortunately வந்து நான் attend பண்ண முடியல. So I call my friend and ask sir நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் நினைச்சு சரி பரவாயில்ல நம்ம போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து காலையில நீங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசும்போதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. சரி ஓகே நம்ம இன்னைக்கு செஷன் வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னா லாஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து நான் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தோம் சார் ஸ்கூல் போயிட்டு. அந்த அன்னைக்கு வந்து எனக்கு மைக் பிடிச்சி பேச ரொம்ப பயமா இருந்துச்சு. ஸோ சில்ட்ரன்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த டே சில்ட்ரன்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாம பேசணும்னு நினைச்சேன். பட் என்னால் வந்து பயப்படாம பேச முடியல, கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்கு. நேற்று வந்து என்ன ஆச்சுன்னா எல்லாருமே விளையாண்டோம். யாருமே வந்து எனக்கு கால் வலிக்குது எனக்கு கை வலிக்குது யாருமே போய் உட்கார்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாரும் காலில் வந்து எல்லாரும் புலம்புது கால் ரத்தம் கிட்டிச்சு அப்படின்னு எல்லாருமே உட்காந்து புலம்பிட்டு இருந்தோம். காலையில் எல்லாரோட மைண்ட் செட் வந்து இன்னைக்கு என்ன கேம் நடந்தாலும் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், அமைதி உட்காரதான் போறோம்னு பண்ணோம். ஆனா நீங்க வந்தோடனே பேப்பரை மறக்கு காலம் மேலவே காலம் மறக்காத அப்படின்லாம் சொன்னீங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஸ்கூல்ல வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவா எல்லாத்துக்கிட்டையும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் எந்த கிளாஸ்க்கு எங்கேயுமே போறதில்லை, கிளாஸ்லயே உட்காந்துருந்தேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன், அப்படி உட்காந்துருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் நிற்கும் போது கண்டிப்பா அந்த கேம் நான் விட்டுருவேன், என்னால ஏதோ கேம் தோக்க போகுது அப்படின்னு நினைச்சுதான் நின்று இருந்தேன். சரி என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் ஒரு கேம் தானே அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபர்ஸ்ட் ரிங் எடுத்து உள்ள போட்டதுக்கு அப்புறம் சரின்னு சொல்லி நிற்கும் போது கடைசி வரைக்கும் ஜாலியா இருந்தது. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வின் பண்ணோம், செகண்ட் தோத்துட்டோம், ரெண்டாவது தேர்ட் வின் பண்ணதுக்கு அப்புறம் ஜாலியா இருந்தது. இன்னொன்னு என்ன ஆச்சுன்னா 3 நாளுமே எனக்கு ஆப்பன்ட்டு என் ஃப்ரெண்டு தான் வந்தான். இந்த சைடு நானும் அவனு தான் நின்றுட்டு இருந்தோம். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஐயோ அவளை வின் பண்ணுமா அப்படின்னு இருந்தது. ஆனா நாங்க 2 பேருமே எங்கேயுமே யாரையும் விட்டு கொடுக்கவே இல்லை, நீ வின் பண்ணிக்கோ அப்படின்னு நான் விட்டு கொடுக்கவே இல்லை. இன்னொன்னு என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் மைக் பிடிச்சி பேசுறேன். இது வரைக்கும் பேசுறது கிடையாது, இப்பயும் கால் நடுங்கிட்டு தான் இருக்கு. பட் இட்ஸ் ஓகே, தேங்க்யூ.